வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் விஜய் ஜெயச்சந்திரன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் நம்பர் வந்து யூனிட் டூவோட 27th கிளாஸ், 27வது கிளாஸ். கடைசி கிளாஸ்ல வந்து தமிழ்நாட்டோட நலத்திட்டங்களை வந்து ஆரம்பிச்சிருந்தேன். அதோட ஃபைனல் கிளாஸ், அதாவது அந்த அந்த ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற செகண்ட் கிளாஸ் அண்ட் ஃபைனல் கிளாஸ், இந்த ஸ்கீமுக்கான செகண்ட் கிளாஸ். ஸோ இந்த கடைசி கிளாஸ்ல வந்து ஸ்கீம்ஸ் பற்றி ஆரம்பிச்சிருந்தேன். அதில் ஸ்கீம்ஸ் வந்து இப்போ ஜென்ரலாக வந்து 1990 சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லா ஸ்கீம்ஸையும் உங்களுக்கு கிளாஸஸ்ல நடத்த முடியாது. பட் சில ஸ்கீம்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 8 ஸ்டேஜாக பிரித்து உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல, எஸ்டர்டேஸ் கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான். இதில் பர்டிகுலராக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா 2 கேட்டகரிகளை பிரிக்கலாம். ஒன்று வந்து 100% ஃபண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் சில ஸ்கீம்ஸ்க்கு 60% தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுப்பாங்க. சிலது வந்து லோக்கல் பாடிஸ் இல்லை என்ஜிஓஸ், இந்த மாதிரி இல்லை வேர்ல்ட் பேங்க், இந்த மாதிரி ஃபண்டிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிப்போங்க. நெக்ஸ்ட், இதை தாண்டி சில ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்கீம்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோட இம்பாக்ட் என்னன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி சில ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸை ஃபில்ஃபில் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2015 கொண்டு வந்திருப்பாங்க, அது 10 இயர்ஸ் முடிஞ்சிருக்கும். சில ஸ்கீம்ஸ் 2005 கொண்டு வந்திருப்பாங்க, 20 இயர்ஸ். 1995 கொண்டு வந்திருப்பாங்க, 30 இயர்ஸ். இந்த மாதிரி 10 இயர்ஸாக முடியுது இல்லையா, 20 இயர்ஸ், 30 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ். இந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ் 30 இயர்ஸ் முடிச்சிருப்பாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ மிட் டே மீல் ஸ்கீம்ஸ், மதிய உணவு திட்டம் இருக்கு இல்லையா, அது 1960 தமிழ்நாட்டில் இருக்கு. அதுதான் வந்து நாட்டுக்கே உதாரணம். காமராஜர் ஆரம்பிச்ச அந்த திட்டம் தான் நாட்டுக்கே முன்னுதாரணம். அதை வந்து இப்போ 2021 போஷான் அபியான் சொல்லி ரீநேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் என்னதான் 1962 ஆரம்பிச்சாலும் இந்த 1919 தான் கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாட்டோட ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிஎம் போஷான் அபியான் சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே அந்த ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் ஸ்கீம், ரொம்ப நாளா இருக்கிற ஸ்கீம், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணியும் கேள்வி கேட்கலாம். ஸோ இதுதான் படிக்கிற அப்ரோச். இதை தாண்டி இன்னைக்கு என்ன நம்ம டாபிக், இந்த டாபிக் முடிச்சுட்டு இந்த டாபிக் பாதி பார்த்துட்டு இன்னைக்கு இந்த தேர்ட் டாபிக்கும் பார்க்க போறோம். இம்பாக்ட் ஆஃப் த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள். அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை பர்டிகுலரா வந்து நலத்திட்டங்கள் மற்றும் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு நடவடிக்கையின் தாக்கம். அதாவது இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வரப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், காலை உணவு திட்டம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுனால சமூக அடிப்படையில, பொருளாதார அடிப்படையில இந்த தமிழகத்தின் முன்னேற்றம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சில ஃபேக்டர்ஸை வச்சு உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு எப்படி கேட்கலான்ட்டு. தென் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த பாயிண்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு கிளாஸ்ல இந்த பகுதி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்பெஷலைஸ்ட் அண்டர்டேக்கிங் அண்ட் ஏஜென்சிஸ். இதை வந்து நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிறுவனங்கள் மற்றும் முகமைகளை பற்றி நாளைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். அது நிறைய இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம படிக்க முடியாது. அதனால நான் இந்த மாதிரி ஒரு தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஆஃப் காலம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இந்த டேபிள் ஆஃப் காலம்னா, இந்த டேபிள் ஆஃப் காலம் வச்சு படிச்சாதான். ஃபார் எக்ஸாம்பிள் சிலதுக்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையா இருக்கும், சிலதுக்கெல்லாம் இப்போ ரப்பர் போர்டு, தமிழ்நாடு ரப்பர் போர்டு, அதுக்கெல்லாம் வந்து சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸா வைக்க முடியாது. ஏன்னா இங்க ரப்பர் பிளான்டேஷனே கிடையாது. ஸோ சிலதுக்கு கன்னியாகுமரி, நாகர்கோவில், இந்த மாதிரி சில இடத்துல அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு இந்த மாதிரி டேபிள் ஆஃப் காலம் வச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதனால நாளைக்கு கிளாஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போர்டும் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, அதோட ரோல் என்ன, அதே மாதிரி அதோட டைப் என்ன அப்படின்றதெல்லாம் ஜென்ரலா இந்த டேபிள் காலம் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் சில போர்டு மட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன், இந்த மாதிரி சில போர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஏன்னா அதை வச்சு கேள்வி வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து சீஃப் மினிஸ்டர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 10 to 15 ஸ்கீம்ஸ். அதுக்கப்புறம் அதோட இம்பாக்டை பற்றி பார்க்கலாம். சீஃப் மினிஸ்டர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இது வந்து 2022 கொண்டு வந்திருப்பாங்க.
அண்ட் எங்க லான்ச் பண்ணாங்கன்னா மதுரையில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எங்க லான்ச் பண்ணாங்கன்னா மதுரையில் லான்ச் பண்ணாங்க. மதுரையில சிம்மக்கல்லுன்னு சொல்லி ஒரு இடத்துல இந்த 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 ஸ்கீமை ஸ்கூல்ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எடுத்த உடனே வந்து 1545 ஸ்கூல்ல கொண்டு வந்தாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாவே அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆகஸ்ட் 25, 2023 இருந்து இந்த ஸ்கீம் வந்து என்டையர் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்கா இதோட அப்ஜெக்டிவ் என்ன? பெனிஃபிஷியரிஸ் யார் அப்படின்னா, நம்ம நம்ம எனக்கு வந்து ஒரு 35 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் போய் கேட்டேன்னா தரமாட்டாங்க. அதாவது சாப்பாடு போடுறாங்க காலையில, பட் நம்ம போய் கேட்டால் தரமாட்டாங்க. யாருக்குன்னா ஸ்பெசிஃபிக் டார்கெட்டிங் என்ன அப்படின்னா, ஃப்ரம் த பிரைமரி எஜுகேஷன்ல இருக்கிற சில்ட்ரன்ஸ். ஸோ பர்டிகுலரா தொடக்கப்பள்ளின்னு சொல்லுவாங்க. பிரைமரி எஜுகேஷன், பிரைமரிக்கு ஆல் பிரைமரி ஸ்கூல்ஸ் இந்த ஸ்கூல் ஆல் பிரைமரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கொடுப்பாங்க. 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல காலையிலேயே சாப்பாடு போடுவாங்க. ஆக்சுவலா இது வந்து இப்போ மதிய உணவு திட்டமா இருக்கட்டும், மிட் டே மீல்ஸ் ஸ்கீமா இருக்கட்டும், ஆர் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் வந்து இந்தியாவுக்கே முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் தான். அது காமராஜர் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயா எம்ஜிஆர் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயா கலைஞர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முட்டை போடுறத வந்து கலைஞர் போட்டிருப்பாங்க. அது மாதிரி அம்மையார் ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் அதுல மசாலா எக் பசங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி மசாலா முட்டை தான் போடலாம் அப்படின்னு சொல்லி சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு ஊட்டச்சத்து நியூட்ரிஷியஸ் மீல் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு ஒரு பிளான் தான் அது. அது தமிழ்நாட்டில் பண்ண ஸ்கீம் வந்து இந்தியாவுக்கே முன்னாடி. இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேஸ்ட் அப்பான் த ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இது எதுக்காக கொண்டு வர்றாங்கன்னா, அவசரமா ஸ்கூலுக்கு போறப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதாவது அதோட பேர் ஏன் பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சிருக்காங்கன்னா, பிரேக்கிங் த ஃபாஸ்ட். நைட்டு ஒரு 8 மணிக்கு நீங்க சாப்பிட்றீங்கன்னா அடுத்த நாள் 8 மணிக்கு தான் நீங்க சாப்பிடுவீங்க. 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கு. 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறது. ஃபாஸ்டிங்னா உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி தான். இந்த பிரேக்கிங் த ஃபாஸ்ட்னால தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. சாப்பிடாம போனா திரும்ப 8 மணிக்கு நைட்டு சாப்பிடுவோம், சாப்பிடாம போனா மதியானம் 1 மணிக்கு 12க்கு தான் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. அந்த சின்ன பசங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து தேவை. அந்த ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னா அவங்களால அந்த காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ் படிக்கிற ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்க முடியாதுன்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். ஸோ இந்த பசங்க வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்றாங்க. அதனால அதனால இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க பர்டிகுலரா. அதே மாதிரி டு என்ஷூர் ஸ்கூல் சில்ட்ரன் டு ஹேவ் அ நியூட்ரிஷனஸ் பிரேக்ஃபாஸ்ட். சும்மா கடமைக்கு போடாம நியூட்ரிஷனிஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்னா இதை நான் இது உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் என்ன நியூட்ரிஷனிஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்ன்றத. தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா 13 வகையான ஃபுட் ஐட்டம்ஸ் போடுறாங்க. 13 டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ். ஒரே டைம் காலையில எழுந்த உடனே உப்புமா, காலையில எழுந்த உடனே பொங்கல் அப்படி இல்லாம வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் போடுறாங்க. ஏன் அந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் அப்படின்னா அதுதான் அந்த நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, ஊட்டச்சத்து நிலையை குழந்தைங்களோட ஊட்டச்சத்து நிலையை ஊக்குவிக்கிறதுக்காகவும் உயர்த்துவதற்காகவும். அப்படின்னா ஊட்டச்சத்து இம்பார்ட்டன்ஸ்னா இதான் அந்த ஊட்டச்சத்து இம்பார்ட்டன்ஸ். இந்த 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 பகுதி ரொம்ப முக்கியம். கொஷின் கேட்க மாட்டாங்க, பட் மெயின்ஸ் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்தே ஒரு மனுஷனுக்கு மேக்ரோ நியூட்ரியன் சொல்லுவாங்க. மேக்ரோ நியூட்ரியன்னா புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட்ஸ். இதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவாங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன், மைக்ரோ நியூட்ரியன் இருக்கு. ஸோ மேக்ரோ நியூட்ரியன்னா புரோட்டீன், ஃபேட் அண்ட் கார்ப்ஸ். ஒரு மனுஷன் நல்லா வாழணும் அப்படின்னா ஊட்டச்சத்து முக்கிய ஒரு சாப்பாடை வந்து எடுத்துக்கணும். நல்ல லைஃப்பை வாழணும்னா அவனோட பிரெயின் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், அவனோட சிந்தனை மாற்றமா இருக்கட்டும், முடி வளர்றது வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகாம இருக்கிற வரைக்கும் அந்த மூட்டு வலியை வராம இருக்கிறது நிறைய இன்புட்ஸ் தேவைப்படும் ஒரு மனுஷன் வாழ்றது. அதுல பர்டிகுலரா இந்த புரோட்டீன், ஃபேட்ஸ் அண்ட் கார்ப்ஸ். கார்ப்ஸ்னா அந்த ரைஸ்ல, சப்பாத்தில அந்த மாதிரி ஐட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். புரோட்டீன்னா இந்த மாதிரி முட்டையில, பன்னீர்ல, கொண்டக்கடலை, ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல இருக்கும். தென் ஃபேட் பர்டிகுலரா வந்து கொழுப்பு சத்துன்னு சொல்லுவாங்க. இது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து அத்தியாவசியம். இந்த அந்த புரோட்டீன், ஃபேட் அண்ட் கார்ப்ஸ் வந்து ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் வயசுக்கு வந்து 90 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும். புரோட்டீன் எடுத்துக்கிட்டா கூட ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டீன் நான் டைரக்டா எடுத்துக்கிட்டா கூட என்னோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்னா சாப்பிட்ற ஃபுட் எல்லாத்தையுமே என்னோட
பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்காது, உறிஞ்சு எடுத்துக்காது. அது எல்லாத்துலயுமே நான் இப்போ 100 கிராம் புரோட்டீன் சாப்பிட்டா கூட 100 கிராம் புரோட்டீனை என் பாடி எடுத்துக்குமா இல்லையான்றது தெரியாது. அதெல்லாம் நிறைய பேர் வந்து புரோட்டீன் புரோட்டீன் பவுடரா எடுத்துப்பாங்க. அதுக்குள்ள உள்ள டீட்டெயிலா போக வேண்டாம். ஸோ இந்த ஊட்டச்சத்து தேவை, பர்டிகுலரா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் தேவை, மேக்ரோ நியூட்ரியன்ஸும் தேவை. அந்த முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு விட்டமின் டி டெபிஷியண்டா தான் இருப்பாங்க. இந்தியாவில் 90% விட்டமின் டி டெபிஷியண்டா தான் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த கதையை நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி. என்ன கதை சொல்லியிருப்பேன்னா, ஒரு கிராமத்துல ஆஹ் ஆஹ் ஒரு அம்மா வந்து கோழி வளர்த்துட்டு இருந்தாங்க. 10-15 கோழி வளர்த்தாங்க. அவங்க வீட்டுல 3 பொண்ணுங்க இருந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோழி போடுற முட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் வித்து வியாபாரம் பண்ணி அந்த காசை வச்சு இவங்களுக்கு அரிசி பொங்கி போடுவாங்க. அத அந்த அரிசி போட்டா மட்டும்தான் நல்ல ஊட்டச்சத்து பானம் அப்படின்னு சாப்பாடு அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாங்க. அந்த அரிசிக்கு பதிலா அந்த கோழி போடுற முட்டையில ஆளுக்கு ஒரு முட்டை கொடுத்திருந்தாலே அது ஒரு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டுல நிறைய கிராமங்கள்ல இருக்கிற ஃபேமிலியில ஒரு அவேர்னஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவை நியூட்ரிஷனல் ஃபுட்னா கரெக்டான லெவல்ல ப்ரோட்டீன், ஃபேட், கார்ப்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு ஒரு சின்ன வயசுல அவங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், பிரெயின் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அந்த பிரெயின் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு விஷயம். அதனால அதுக்கேற்ற மாதிரி 293 கலோரி ஆஃப் எனர்ஜி. இந்த எனர்ஜிக்கு அளவுக்கு இவ்வளோ கிராம் ஆஃப் ப்ரோட்டீன், இவ்வளோ கிராம் ஆஃப் ஃபேட், இவ்வளோ கிராம் ஆஃப் அயன். அயன் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அயன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே தேவை. பட் கேர்ள்ஸுக்கு பர்டிகுலரா இந்த 1 to 5th ஸ்டாண்டர்ட் விட்டுருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் வருதுன்னா, முக்காவாசி கேர்ள்ஸ் வந்து அயன் டெஃபிஷியண்டா தான் இருப்பாங்க. ஏன்னா பீரியட்ஸ் அப்போ 4 நாள் பிளட் வெளியில ஃப்ளோ ஆகுறப்போ அதை நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பீரியட்ஸ்க்கு முன்னாடி கையை எடுத்து உள்ளங்கை அந்த பாம் ஹேண்டை பார்த்தீங்கன்னா உங்க கலர்ல அந்த கையில வந்து பிங்க் கலர்ல இருக்கும். அப்படின்னா பிளட் நல்லா இருக்கும் அர்த்தம். பீரியட்ஸ் 4 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கையை பாருங்களா, வெள்ளையா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனிமிக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அனிமிக்னா இந்த இரும்பு சத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். முருங்கைக்கீரை, இன்கேஸ் நான்வெஜ் சாப்பிட்றோம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மட்டன் லிவர் எடுத்துக்கலாம். நீங்க அந்த மாதிரி பேரிச்சம்பழம், இந்த மாதிரி அயன் சத்து அதிகமா விஷயத்தை எடுத்துக்கணும். இது நான் சொல்றது மென்சுரல் சைக்கிள் இருக்கிற ஏஜுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு சொல்றேன். இது வந்து 1 to 5 தான். தான். இந்த மாதிரி டார்கெட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்றாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த காலை உணவு திட்டம் போட்டதுக்கு அப்புறம் என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி எலிஜிபிலிட்டி யாருன்னா தமிழ்நாடு ஸ்டேட்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். 1ஆவது இருந்து 5ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான், பிரைவேட் ஸ்கூலுக்குலாம் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான். இதே வந்து 2024 ஜூலைல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் எய்டட் பிரைமரி ஸ்கூலுக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் பிரைமரி ஸ்கூலும் இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்கீம் மாஸ் ஃபீடிங் அன்னதானம் ஸ்கீம். இது ரெண்டுமே சாப்பாடு ரிலேட்டடா இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் சேர்த்துட்டேன். இன்னொரு ஸ்கீம் இருக்கு, மிட் டே மீல்ஸ் ஸ்கீம் அப்படின்ட்டு. இதை பத்தி ஏற்கனவே நிறைய வாட்டி நீங்க படிச்சிருப்பீங்க. அதனால அதை கடைசியில நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மாஸ் ஃபீடிங் ஸ்கீம், அன்னதானம் ஸ்கீம். ஸோ வெகுஜன உணவு திட்டம்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆக்சுவலா எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, கோயில்ல அன்னதானம் போடுறாங்க இல்லையா, அந்த அன்னதானத்துக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான். 3 கோயில்ல மெயினா போடுறாங்க. இதை தாண்டி டெய்லி அன்னதானம் இருக்கிற கோயில் இருக்கு, அது வேற ஸ்கீம் கீழே இருக்கு. ஸோ இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீமை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா, இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை தான், HRNC, இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்விரான்மெண்ட் ட்ரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதை வச்சு கேள்வி கேட்கலாம், எந்தெந்த கோயில்ல பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து அன்னதானம் போடுறதுக்கு இந்த அன்னதான திட்டத்துக்கு கீழே தமிழக அரசு வந்து ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரல. இதுல எதெல்லாம் வருது அப்படின்னா, முதல்ல வந்து திருச்செந்தூர்ல இருக்கிற சுப்பிரமணிய சாமி கோயில், நெக்ஸ்ட் 2வது வந்து சமயபுரத்துல இருக்கிற மாரியம்மன் கோயில், 3வது வந்து திருத்தணியில இருக்கிற சுப்பிரமணிய சாமி டெம்பிள். திருத்தணியில இருக்க 2 முருகன் கோயில், ஒரு அம்மன் கோயில். திருத்தணியில இருக்கிற சுப்பிரமணிய சாமி டெம்பிள், இது 3 மட்டும்தான் இதுல இந்த ஸ்கீம் கீழே கவர் ஆகுது. அப்போ உங்களுக்கு கேள்வி வரும், சார் பழனியில இருக்கிற கோயிலுக்கு அப்ப என்ன சார் பண்றாங்க அப்படின்னா, பழனியில இருக்கிற கோயில் அன்னதானம் இருக்கு, பட் இந்த ஸ்கீம் கீழே வராது. ஸோ கிட்டத்தட்ட 7000 ஒரு நாளைக்கு 7500 பக்தர்கள் வந்து பயனடைகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீம் கீழே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் எனி டைம், எந்த டைம்ல போனாலும் 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நீங்க இந்த கோயில், இந்த 3 கோயிலுக்குள்ள 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் போனீங்கன்னா எப்ப போனீங்கனாலும் நீங்க சாப்பிடலாம். இந்த பக்தர்களுக்கு இப்போ உண்ணாவிரதம் இருந்துட்டு ரொம்ப நேரம் வந்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பக்தர்களுக்காக யூஸ் பண்ற ஒரு ஒரு ஸ்கீம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமுக்கு வெளியில, இந்த ஸ்கீமுக்கு வெளியில ரங்க ஸ்ரீரங்கத்துல அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி கோயில் இருக்கு. அதே மாதிரி பழனியில அருள்மிகு தண்டையாபாணி சுவாமி கோயிலையும் இருக்கு. ஆக்சுவலி இந்த 2 கோயிலையும், பழனி கோயிலையும் ஸ்ரீரங்கத்துல இருக்க கோயிலையும் ஏற்கனவே அன்னதானம் இருக்கு. ஆனா அந்த அந்த அன்னதானம் இந்த கோயில்கள் வந்து இந்த ஸ்கீம் கீழே கவர் ஆகாது. ஸோ 2 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுல ஸ்கீம் தனியா போயிட்டு இருக்கு. அது வந்து HRMJ டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும், தனியா போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கீம் கீழே கிடையாது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் 2023 இதை கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் முக்கியமான, நான் முதல்வன் எப்படி பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் சொல்றாங்களோ, முக்கியமான திட்டம்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி இது முக்கியமான திட்டம். ஏன்னா இது தேர்தல் வாக்குறுதியாவே கொடுத்திருப்பாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் 2023, இது வந்து செப்டம்பர்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. அறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, செப்டம்பர் 2023. இது எதுக்காக அப்படின்னா, டு எம்பவர் விமன் வித் ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஆக்சுவலா இது ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கே நடந்துச்சு. அவங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து ரொம்ப நாள் வந்து என்கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க, நேராக பார்த்து புலம்பிட்டு இருந்தாங்க. என்ன புலம்பிட்டு இருந்தாங்கன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலாக கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய சுதந்திரம் இருந்துச்சு சார். இப்போ இப்போ வந்து நான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் என்ன பண்ணாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு பீரியட்ஸ் ஹெவியா போயிட்டு இருக்கு, ஸ்டொமக் பெயின், அப்டமன் பெயின் இருக்கு, எனக்கு ஆன்லைன்ல ஹீட்டிங் பேட்னா வந்து அதை ஸ்டொமக்ல வச்சா கொஞ்சம் பெயின் குறையும். ஹீட்டிங் பேட் ஒன்று இருந்துச்சு, அதை நான் வந்து கேட்டேன், எனக்கு வலி தாங்க முடியல, எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. வீட்டுல சும்மா இருக்கவங்க எல்லாம் எதுக்கு அது அப்படின்னு கேட்டாங்க. வீட்டுல சும்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாரு. நான் இத்தனைக்கும் காலையில 4 மணில இருந்து எக்ஸாம்ஸ்க்கு உட்காந்து படிச்சுட்டு, அவருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு, என் குழந்தையும் பார்த்துக்கிட்டு, வீட்டு வேலையும் செஞ்சுட்டு, அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எவ்வளவு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கேன். வீட்டுல வேலை செய்யற பெண்கள் அப்படின்னால சும்மா இருக்காங்கன்னு சொல்றாங்க, அது எப்படி சார் சும்மா இருக்கலாம்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாங்க. அவங்க பேசுறது கரெக்டு தான். அவங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, அந்த சூதுகோவம் படத்துல ஒரு டைலாக் வரும்ல, விஜய் சேதுபதி கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறப்போ சில்லற இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால அவன் சில்லற இல்லைன்னு யார் சொன்னாலும் கடுப்பாவான் அந்த கேரக்டர். அதே மாதிரி இவங்க சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னாலும் கடுப்பாகிறாங்க. ஏன்னா வந்து வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப்னா வந்து சும்மா இருக்காங்கன்னு சொல்லி மட்டம் தட்டிட்டு இருக்காங்க. நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கேன், அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அவருக்கும் வந்து சமைச்சு போறேன், என் ஹஸ்பண்டுக்கும். இதை தாண்டி நான் படிக்கவும் செய்யணும். எப்படி சார் 3 வேலையை நான் ஒன்னால செய்ய முடியும்? அதையும் அதை 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 அங்கீகரிக்க கூட பண்றாங்க. சும்மா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. நான் எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? நான் எங்க சார் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி காலையில 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓயாத உழைச்சிட்டு இருக்கேன், என்ன சும்மா இருக்கேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி கடுப்புல சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க இந்த சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீம், இந்த பர்டிகுலரா உரிமை தொகைன்னு சொல்றாங்க இல்லையா, வீட்டுல கடினம் ரொம்ப காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்கல, பினான்சியல் செக்யூரிட்டியும் கிடைக்கல. அப்படின்னா என்னன்னா, அதுக்கு சம்பளம் இல்லை. இந்தியாவோட பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா, அதுல கண்ணுக்கு தெரிகிற பொருளாதாரத்தை மட்டும் தான் சேர்த்திருப்பாங்க. வீட்டுல இருக்கிற பெண்கள் வேலை செய்யற அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் சம்பளம் போட்டு கொடுத்தாங்கன்னா, உலகத்திலே இந்தியா தான் பெரிய எக்கானமி, ஜிடிபி கால்குலேஷன்ல ரொம்ப அதிகமா போகும். அத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு வேலையாம இருக்கு. ஏன்னா அதுக்கு சம்பளம் இல்லை. ஹவுஸ் ஒய்ஃபோ அம்மாவுக்கோ சம்பளம் இல்லாததுனால இந்த இந்த எக்கனாமிக் கால்குலேஷன்ல ஜிடிபியில வந்து பாத்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்டே ஆகல. அந்த மாதிரி கொண்டு வந்த ஸ்கீம் தான் அது. 1000 ரூபாய் கொடுக்கறது எதுக்காக கொடுக்கறது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப எனக்கு மாசம் 12,000 ரூபாய் வருது, அதை வச்சு நான் என் செலவை நான் பாத்துக்கிறேன், என்னோட புருஷனை டிபெண்ட் பண்ணி நான் இல்லை அப்படின்ற மாதிரி என்கிட்ட புலம்பிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர், இப்போ கனவோட சில பேர் இருப்பாங்க வீட்டுல, அப்பாவோ அம்மாவோ இல்ல ஹஸ்பண்டோ இல்ல மாமியாரோ இந்த மாதிரி அவங்கள மட்டம் தட்டுறப்போ அவங்களுக்கு இந்த 12,000 அந்த பெரிய காசு தான். 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, 1000 ரூபாய் அவங்களோட பினான்சியல் இன்செக்யூரிட்டிக்கு பதில். ஆக்சுவலா அது அப்படி கொண்டு வந்ததுதான். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, டு ரெடியூஸ் பாவர்ட்டி, அதுதான் விமன் எம்பவர்மெண்ட்.
ஒரு எம்பவர்மெண்ட் ஆஃப் விமெனோ மென்னோ யாரா இருந்தாலும் சரி. எம்பவர்மெண்ட்னா என்ன அப்படின்னா பினான்சியல் எம்பவர்மெண்ட்னா ஆக்சுவல் எம்பவர்மெண்ட். காசு வந்தாதான் அது ஒரு, அதை வச்சுதான் மத்தது. எம்பவர்மெண்ட் கீழே 3 எம்பவர்மெண்ட் இருக்கு: சோஷியல் எம்பவர்மெண்ட், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். ஸோ பொருளாதார அடிப்படையில் இருக்கிற முன்னேற்றம் தான் மற்ற சோஷியல் எம்பவர்மெண்ட்டுக்கும் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டுக்கும் வழி முக்கியமான எம்பவர்மெண்ட். பினான்சியல் எம்பவர்மெண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்படி கொடுக்கறது தான் நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2023 ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வறுமையை ஒழிக்கிறதுக்கும், அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு. இப்போ ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ற பெண்களை கம்பேர் பண்றப்போ விவசாயத்துல ஒர்க் பண்ற பெண்கள் வந்து கம்மியா தான் வாங்குவாங்க சம்பளம். ஸோ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு, பெண்களுக்கு இருக்கிற அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை வந்து பாகுபாடுகளை உடைக்கிறதுக்காகவும் கம்மியாக்குறதுக்காகவும் கொண்டு வந்ததுதான் இந்த ஸ்கீம். ஸோ இது வந்து பர்டிகுலரா வந்து இதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றவங்களுக்கு ஆக்சுவலா இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. சில பேர் வந்து சில பேர் சில ஃபேமிலியில ஆண்கள் கண்டினியூஸா உழைப்பாங்க, சில ஃபேமிலியில பெண்கள் கண்டினியூஸா உழைப்பாங்க. சில இதுல இந்த ஏற்றத்தாழ்வு, சில எக்ஸாம்பிள், பெண்கள் வேலை செய்யாம இருந்தாலும் தப்பு தான், ஆண்கள் வேலை செய்யாம இருந்தாலும் தப்பு தான். ஸோ இதுல பர்டிகுலரா வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 12,000 ருபீஸ் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 12,000, அதாவது மாசத்துக்கு 1000, இல்லை ஒரு வருஷத்துக்கு 12,000. இது எதுக்கு அப்படின்னா டு இம்ப்ரூவ் த லைவ்லிஹுட் ஆஃப் த உமன். வேணா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பெண்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்கு முக்கியமான விஷயம், பெண்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான முக்கியமான விஷயம். அதே மாதிரி வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுறதுக்கு முக்கியமான விஷயம். டு என்ஹான்ஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ முன்னாடி அந்த எக்ஸாம்பிளை வச்சே நான் சொல்றேன். ஸோ மென்சுரல் சைக்கிள் பீரியட்ஸ் அப்போ என்னால் வழி தாங்க முடியல, வாங்கி கொடுங்கன்னு கேட்குறப்போ, என்னால் வாங்கி கொடுக்க முடியாது, சும்மா இருக்கவங்களுக்கு எதுக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு கேட்குறப்போ அவங்களால வாங்கிக்க முடியும். 1000 ரூபா இருக்குன்னா 500 ரூபா இருந்தாலும் ஒரு மாசத்துல அதை வச்சே வாங்கிக்க முடியும். அந்த இந்த மாதிரி என்ஹான்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அது மாதிரி பிடிச்ச விஷயத்த சமைச்சு சாப்பிட்றதுக்கு, காய்கறிகள் இருந்து எல்லாத்தையும் வாங்கி சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு இந்த இந்த ஊக்கத்தொகை வந்து உதவியா இருக்கும். நெக்ஸ்ட், பே த வே டு லிவ் வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன் த சொசைட்டி. சமூகத்தில் அவர் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு ஊக்குவிக்கும். இது வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்லி, யூனிவர்சல் பேசிக் இன்கம் சொல்லி ஒரு ஒரு ஸ்கீம் வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல உண்டு. நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, ஈவன் சர்டன் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதை வந்து பர்டிகுலரா விமன் கம்யூனிட்டிக்காக கொடுக்கறது. இது எலிஜிபிலிட்டி கேட்டகரியா பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து 21 வயசு இருக்கணும். ஆனுவல் ஃபேமிலி ஏர்னிங் ஆனுவல் இன்கம் பிலோ 2.5 lakhs. ஸோ ஒரு ஒரு ஆண்டுக்கு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்க இதுல எலிஜிபிள். அதே மாதிரி இந்த ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபேமிலி, அதாவது 5 ஏக்கர் கீழே இருக்கக்கூடாது, 5 ஏக்கர் கீழே விவசாய நிலம் இருக்கக்கூடாது, 10 ஏக்கர் கீழே ட்ரைலேண்ட் தரிசு நிலம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கண்டிஷன். சாரி, இதுக்கு மேல இருக்கக்கூடாது, இதுக்கு மேல இருக்கக்கூடாது, 5 ஏக்கர் மேல இருக்கக்கூடாது, 10 ஏக்கர் மேல தரிசு நிலம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டி, இதை வந்து என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்காக 3600 யூனிட்ஸ் கீழே கன்சியூம் பண்ற ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ 1000 rupees ஃபார் ஆல் எலிஜிபிள் விமென்ஸ். ஆல் எலிஜிபிள் விமென் இப்போ ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ் கீழே வரணும். நெக்ஸ்ட், ஃப்ரீ டிராவல் ஃபார் விமென் இன் த கவர்மெண்ட் பஸ்ஸஸ். ஸோ விடியல் பயண திட்டம் அப்படின்னு சொல்லுவோம், 2021 கொண்டு வந்தாங்க. எப்போ எந்த ரீஜன்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா சென்னையில கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஃப்ரீ டிராவல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் ஃபார் ஆல் உமன் இன்க்ளூடிங் ஒர்க்கிங் உமன், ஆன் உமன் இன்க்ளூடிங் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ பணிபுரியும் பெண்களுக்கு, திருநங்கைகளுக்கு மற்றும் உயர்கல்வி படிக்கும் பெண்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரீ பஸ் டிராவல் ஃபெசிலிட்டிஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க எல்லா பெண்களுக்கும் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஆர்டினரி ஃபேர் சிட்டி பஸ்ஸஸ்ல மட்டும்தான் வரும். எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி பஸ் அந்த மாதிரி சில பஸ்ஸஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து கிடையாது இதுல. அண்ட் இதை வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் 2021 இருந்து அந்த கார்பரேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட மேல நம்ம முன்னாடி சொன்ன அதே ஆப்ஷன் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டை விட்டு வெளியில போறதுக்கே காசு இல்லாம யோசிச்சு போறதுக்கு பதிலாக இப்போ கிட்டத்தட்ட இப்போ நான் எங்க வேணா போகலாம், நான் தைரியமா எங்க வேணா போகலாம், சுதந்திரமா எங்க வேணா வரலாம், என்ன வேலைக்கு போனாலும் போகலாம், வர்றதுனாலும் வரலாம். கிட்டத்தட்ட இந்த ஸ்கீம் கீழே ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா 888 வந்து
பெண்கள் சேவ் பண்ற மாதிரி டேட்டா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். மக்களை தேடி மருத்துவம் ஹெல்த் கேர் அட் டோர் ஸ்டெப். ஆக்சுவலா இது வந்து ஒரு அவார்டும் வாங்கியிருக்கும் இந்த ஸ்கீம். அதனால இந்த கேள்வி கேட்கறது சான்சஸ் அதிகம். 2021 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சப்பனப்பள்ளி வில்லேஜ்னு சொல்லி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மக்களை தேடி மருத்துவம்னா என்ன அப்படின்னா, வீட்டை தேடியே போய் அந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸ் முடிச்சு சில டிசீசஸ்க்கு மட்டும் ரெமிடிஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஹோலிஸ்டிக் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் செட் ஆஃப் ஹோம் பேஸ்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸ். இதுல எதெல்லாம் வரும் அப்படின்னா, இது எதெல்லாம் வரும்னா, தொற்று நோய், தொற்றாத நோய் மற்றும் தொற்றாத நோயோட சிகிச்சை சேவைகள். ஆக்சுவலா இதுல என்னன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவாங்க. இப்போ கொரோனா வந்து கம்யூனிகபிள் டிசீஸ். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா அப்படின்னா, சில டிசீஸ்லாம் வந்து அதை நம்ம கூட அவங்க கூட பேசிட்டு இருந்தாலையோ கை குலுக்கினாலோ சில வியாதிகள் வந்து தொற்றாது, மாறாது. ஆக்சுவலா கொரோனா வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அது மாதிரி அம்மை இருக்கும், அம்மையில வந்து கம்யூனிகபிள் டிசீஸ். சில டிசீஸ் வந்து இப்போ கேன்சர் இருக்கு, இந்த மாதிரி சில டிசீஸ், இந்த மாதிரி டிசீஸ் என்ன இருக்குன்னா அதெல்லாம் தொற்று நோய் வராது. ஆக்சுவலா அதாவது தொற்று வராது. அது கம்யூனிகேஷன் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸ்கிரீனிங் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் ட்ரக் டெலிவரி. அந்த நான் கம்யூனிகபிள் தொற்று தொற்றாத நோய் மற்றும் அதுக்கான மாத்திரை மருந்து எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நோய் தடுப்பு சிகிச்சை சேவைகள். ஸோ பெலேட்டபிள் கேர் சர்வீசஸ். நெக்ஸ்ட் பிசியோதெரபி சர்வீசஸ். ஸோ பிசியோதெரபி சேவைகள். நெக்ஸ்ட் கண்டினியூஸ் ஆம்புலன்ஸ் மெட்டர்னல் டயாலிசிஸ் சர்வீசஸ். ஸோ இது ஆக்சுவலாக டயாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கிட்னி ஆர் லிவர், அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆர் கிட்னி வந்து ஒழுங்கா வேலை செய்யலைன்னா டயாலிசிஸ் ப்ராசஸ்ல வச்சிருப்பாங்க. டயாலிசிஸ் ப்ராசஸ்ல ரொம்ப கொடூரமான ப்ராசஸ். அதனால இந்த இல்லம் தேடி ஆர் மக்களை தேடி மருத்துவம்ன்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் தமிழ் புதல்வன் ஸ்கீம். தமிழ் புதல்வன் ஸ்கீம் எப்படி வந்து புதுமை பெண் திட்டம் நம்ம பார்த்தோமோ, நேற்று கிளாஸ்ல புதுமை பெண் திட்டம் பார்த்தோம். அந்த புதுமை பெண் திட்டத்தோட பாய்ஸ் வெர்ஷன் தான் தமிழ் புதல்வன் ஸ்கீம். 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கோயம்புத்தூர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது மாதிரி விஷயம் கேட்கலாம். இதை வந்து கிருஷ்ணகிரியில இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இது கோயம்புத்தூர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்கலாம். அது எப்படி புதுமை பெண் திட்டம் எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல படிக்கிற கேர்ள்ஸ்க்கோ இது மாதிரி வந்து இது பாய்ஸ் இவங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பாய்ஸ் வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 1000 rupees பெர் மந்த் கொடுப்பாங்க இந்த ஸ்கீம் கீழே. இது புதுமை பெண் திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு சிமிலரா வந்து பாய்ஸ்க்கான ஸ்கீம். நெக்ஸ்ட் நான் முதல்வன் ஸ்கீம், பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நான் முதல்வன் ஸ்கீம் கீழே நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. 2022 லான்ச் பண்ணாங்க, March 1. எங்கன்னா சென்னையில பண்ணியிருப்பாங்க. இதோட ஸ்கீமோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் 10 lakh யூத் அக்ராஸ் ஸ்டேட், 10 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறது ப்ரொவைட். அதாவது பர்டிகுலர் திறன் 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 மேம்பாடை வந்து கொடுக்குறது, ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து கொடுக்குறது. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் மெயினா வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸையும் இண்டஸ்ட்ரியும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரோக்ராமிங் எல்லாம் வருது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எல்லாம் வருது அப்படின்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கோடிங் கத்தி கொடுக்கறது, ஒரு கோடிங் ரிலேட்டடான ஐடியாஸை கொடுக்கறது. ஆர் அது 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 இல்லை அப்படின்னா இப்போ விஎல்எஸ்ஐ டிசைன், இப்போ அவனுக்கு வந்து சிப் டிசைனிங்ல இருக்கு, பிஎல்சின்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, விஎல்எஸ்ஐ டிசைன் சொல்லுவாங்க, வெரி லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஹார்ட்வேர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சாஃப்ட்வேர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு செக்ரிகேட் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டூடெண்ட்டை இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்றது தான் நான் முதல்வோட ஸ்கீம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ படிப்பதற்கு அந்த படிப்புகள் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது மாதிரி தொழில் சார்ந்த திறன் சலுகைகளை கொடுப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுக்கு வந்து இப்போ எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும், இல்லை ஹார்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், இல்லை நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் கம்பெனி ஆரம்பிக்கணும், அதை பேஸ் பண்ணி இருக்கிற கம்பெனி ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி வேரியஸ் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி, இப்போ நான் ஹோம் ஆட்டோமேஷன் ஆரம்பிக்கிறேன்னா கூகுள் ஆட்டோமேஷன் இருக்கு, இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லி அந்த கம்பெனி கூட டைப் வச்சு அந்த கம்பெனியோட ஸ்கில்லை வந்து கற்றுக் கொடுப்பாங்க அந்த கரஸ்பாண்டிங் பசங்களுக்கு.
ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஸ்கில் ஆஃபரிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ கோர்சஸ் அவங்களுக்கு என்னென்னலாம் கோர்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கிண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ வந்து நிறைய கோர்சஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எத்திக்கல் ஹேக்கிங்லேருந்து நெட்ஒர்க்கிங் வரைக்கும் நிறைய கோர்சஸ் கற்றுக் கொடுப்பாங்க. அது மாதிரி ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில் கெட் ட்ரைனிங். இது வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் கெட் ட்ரைனிங் இந்த சூசன் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு ஒரு ஃபீல்டு, இப்போ எனக்கு விஎல்எஸ்ஐன்னு சொல்லி ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, கோர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேரியர் சூஸ் பண்றதுக்கு கரஸ்பாண்டிங் இண்டஸ்ட்ரியோட டைப் வச்சு அந்த கோர்சஸை முன்னாடி படிக்கிற காலத்துக்கு காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோர்சஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பர்டிகுலர் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்கீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ விஎல்எஸ்ஐ தான் எனக்கு வேணும், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு நாலேஜ் வேணும்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எந்த கம்பெனி நல்லா இருக்காங்களோ அந்த கம்பெனியோட கம்பெனி கூட அப்ரோச் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கூட ஒரு டைப் வச்சு அது மூலமா கற்றுக் கொடுப்பாங்க. வேரிய ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து மூலமா கொண்டு வருவாங்க. அந்த இண்டஸ்ட்ரி கேப்பை வந்து ஃபில்ஃபில் பண்ணுவாங்க. இதுல வந்து கேரியர் கைடன்ஸ், அகாடமிக் கைடன்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், அதே மாதிரி ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து கொடுப்பாங்க 18 வயசு வந்து 35 வயசுக்குள்ள. கிட்டத்தட்ட வந்து 20 டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராம். ஸோ மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் 2023 மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் இது வந்து டைரக்ட் சூப்பர்வென்ஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. முதலமைச்சரோட கீழே இருக்கிற மந்திரி அவரோட போர்ட்போலியோ கீழே இருக்கிற டைரக்ட் சூப்பர்வென்ஷன் கீழே இருக்கு. இது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய கேசஸ் ஜுடிஷியரி கீழே நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன பெட்டி கேசஸ்ல நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. இந்த கேசஸ் கீழே 30 நாளுக்குள்ள சீக்கிரமா தீர்வு காணுங்கன்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் பெண்டிங் கேசஸ். ஸோ தமிழகத்தில் கிட்டத்தட்ட வந்து தமிழகத்தில் உள்ள இருக்கிற நிலுவையில் உள்ள வழக்குகளை வந்து குறைக்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது மக்களோட முதல்வர் ஸ்கீம். இது வந்து டைரக்டா முதலமைச்சர் கீழே வரும். ஏன்னா கிரீவன்ஸ் அட்ரஸ்ன்றதுனால. கிரீவன்ஸ் அட்ரஸ்னா குறைகள், அதாவது குறைகள் மனுகளை வந்து 30 நாட்களுக்குள்ள 30 டேஸ்க்குள்ள வித்தின் த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் 30 நாளுக்குள்ள பெட்டிஷனையோ அந்த குறைகளையோ வந்து கம்மி பண்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். சீக்கிரமா சொல்யூஷன் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி. அதுல சின்ன சின்ன கேஸ் தான், பெரிய பெரிய கேஸ்லாம், கொலை கேஸ் அது மாதிரிலாம் கிடையாது. சின்ன சின்ன பெட்டிஷன்ஸ், சின்ன சின்ன கேசஸ் மட்டும்தான். இது வந்து இதுக்காக வந்து ஒரு 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் சின்ன சின்ன கேம்பை கண்டக்ட் பண்ணி அந்த கேம்ப் மூலமா ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து தீர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து யார் இதுல எலிஜிபிள் அப்படின்னா, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். இப்போ விழுப்புரத்துலனா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல சில அவங்க மேல கேஸ் அவங்க போட்ட கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. அந்த மாதிரி அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். அதே மாதிரி பெர்மனன்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அவங்க எல்லாமே எலிஜிபிள். அதே மாதிரி அவங்களுக்கு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட், கலைஞரின் கனவு இல்ல திட்டம். இதுதான் உங்களுக்கு நேற்று கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சில ஸ்கீம்ஸ்க்குலாம் டார்கெட் இருக்கும். இப்போ நான் முதல்வன் அந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ்க்குலாம் டார்கெட்டே இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்கீமுக்கு வந்து டார்கெட் இருக்கு. என்ன டார்கெட் அப்படின்னா 2030 தான் டார்கெட், 2030 தான் டார்கெட். இதுதான் வந்து ஏன் அதை டார்கெட்டா வச்சிருக்காங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட யுஎன்டிபியோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து டார்கெட் இருக்கு 2030. அதனால இந்த இந்த விஷயத்துக்கு இந்த ஸ்கீமுக்கு 2030 வச்சிருக்காங்க. கலைஞரின் கனவு இல்ல திட்டம். கனவு இல்லை அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வீடே இருக்காது, சொந்த வீடே இருந்திருக்காது. அந்த மாதிரி ஃபேமிலிக்கு பிலோ பாவர்ட்டி லைன் கீழே, ஸோ பர்டிகுலரா வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இந்த வீடை கொடுக்கறது 100% ஃபண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஹவுசிங் ஃபார் ஆல் வித்தவுட் ஹோம், வீடே இல்லாம கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறது. இது அதுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து குடிசை இல்லாத தமிழகம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த கொள்கை, அதுதான் எய்ம். குடிசை இல்லாத தமிழகத்தை கொண்டு வருதா இது இதோட எய்ம். இதை வந்து ஆக்சுவலா ஒரிஜினலா இன்ட்ரோடியூஸ் பை 1975 வந்து அப்ப இருந்த முதலமைச்சர் ஐயா கலைஞர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை 2010 அதை ரீநேம் பண்ணியிருப்பாங்க, கலைஞர்ஸ் ஹவுசிங் ஸ்கீம்னு மாத்திருப்பாங்க டு அச்சீவ் ஸ்லம் ஃப்ரீ ஸ்டேட். பட் இப்போ வந்து அதை வந்து கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி மாடிஃபை பண்ணி அந்த வேற நேம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ரூரல் ஏரியாஸ்ல வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு, இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொடுக்கறது. அது மாதிரி அலோகேட்டட் ஃபண்ட்ஸ்
ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் 8 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. 8 லட்சம் ரூபாய் காங்கிரீட் ஹவுஸ் கட்டுறதுக்கு 8 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இது வந்து இந்த 2024-25 பழைய பட்ஜெட்ல லாஸ்ட் இயர் பட்ஜெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்லம் ஃப்ரீ தமிழ்நாட்டை வந்து 2030 உருவாக்கணும், சேரி இல்லாத தமிழ்நாட்டை வந்து 2030 உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இதுல வந்து யார் எலிஜிபிள்னா சொந்த நிலம் இருக்கணும். முன்னாடியே நம்ம ஒன்று பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல, ஹவுசிங் பேஸ்ட் ஸ்கீம் அப்படின்ட்டு. சொந்த நிலம் இருந்தா மட்டும்தான், நிலமே இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா சொந்த நிலம் வேணும். கவர்மெண்ட் வந்து நிலம் கொடுத்து உங்களுக்கு வீடு கட்ட வைக்க மாட்டாங்க. சொந்தமா நிலம் இருக்கணும். அந்த 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 இடத்துல மட்டும்தான் அவங்க வீடை கட்ட முடியும். சார் ஆக்சுவலி காசு வந்து 3.5 lakhs தான் கொடுக்குறாங்க. மாற்றி சொல்லிட்டேன், காசு வந்து 3.5 lakhs தான் கொடுக்குறாங்க. பட் அதோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 8 lakh கான்கிரீட் வீடு. 8 லட்சம் கான்கிரீட் வீடை வந்து கட்டுறதுக்கு பிளான் வச்சிருக்காங்க. பட் காசு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா 3.5 lakhs தான். எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு லிவிங் இன் த ரூரல் ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் ரெசிடென்ட், ரெண்டாவது வந்து ரூரல் ஏரியால இருக்கும். 1 village 1 crop ஸ்கீம், இதுவும் 2024 கொண்டு வந்தது. இது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியாக கொண்டு வந்தது. ஸோ பர்டிகுலரா இது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம இந்த யூரியாவுக்கு வந்து மானியம் தர்றதுனால, சப்சிடைஸ் ரேட்ல இருக்கிறதுனால என்பிகேன்னு சொல்லுவாங்க, பொட்டாசியம், என்பிகே, இது ப்ராஸ்பரஸ், அந்த மாதிரி அமோனியா, இதை வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல போட்டாதான் விளைச்சல் நல்லா இருக்கும், மண்ணும் நல்லா இருக்கும், மண்ணோட சாயில் ஹெல்த் நல்லா இருக்கும். மானியம் கொடுக்கறதுனால விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூரியாவை அதிகமா போட்டு, உரத்தை அதிகமா போட்டு 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 அந்த ப்ரொபோர்ஷனை கம்மி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா 20:1:1:1 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா. அதனால வந்து இப்போ அந்த சாயிலுக்கு என்ன தேவையோ, அந்த சாயிலோட ஹெல்த், அந்த சாயிலுக்கு என்ன தேவையோ, அந்த சாயில என்ன விளையுமோ அதுக்கேற்ற மாதிரி விளைச்சலை கொண்டு வாங்கன்னு சொல்லி சாயில் ஹெல்த் கார்டுன்னு சொல்லி யூனியன் ஆஃப் இந்தியா, மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் 1 village 1 crop ஸ்கீம், ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாயில ஃபர்ஸ்ட் அந்த சாயில டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சாயில்ல, அந்த மண்ணில் என்னென்னலாம் விளையும், அந்த மண்ணில் என்னென்னலாம் மினரல்ஸ் இருக்கு, அந்த மண்ணுக்கு என்னென்னலாம் மினரல்ஸ் நீங்க போடணும், உரமா போடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ கல்டிவேட்டிங் கிராப்ஸ் தட் ஆர் பெஸ்ட் சூட்டட் ஃபார் த சாயில் கேரக்டரிஸ்டிக்ஸ். செம்மண்ணா இருந்தா எப்படி போடணும், களிமண்ணா இருந்தா என்ன போடணும், அதே மாதிரி அலுவல் சாயில் இருந்து ரெட் சாயில், பிளாக் சாயில் வரைக்கும் ஒரு சாயில் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு எது சூட் ஆகுமோ அதை போடுறது. இந்த டார்கெட்டட் அப்ரோச் வந்து எதெல்லாம் விளைச்சலை வந்து அதிகப்படுத்தும், அது மாதிரி மண் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும், அது மாதிரி விவசாய நடவடிக்கைகள் லாபத்தை வந்து அதிகரிக்கும். டு இன்க்ரீஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஃபார்மர்ஸ், டு இம்ப்ரூவ் த சாயில் ஹெல்த் அண்ட் மேக்சிமைஸ் த ஹீல்ஸ், அதாவது விளைச்சலை வந்து அதிகப்படுத்துறது. ஸோ இது வந்து பெனிஃபிஷியரி வந்து ஃபார்மர்ஸ் இன் த செலக்டட் வில்லேஜ். அதே மாதிரி கிராப்ஸ் எந்தெந்த பயிரை சூஸ் பண்ணுவாங்கன்னா, சாயில் சஸ்டைனபிலிட்டி பேஸ் பண்ணி, அதாவது மண்ணோட ப்ரொஃபைலை பார்த்து தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தானியங்களா இருக்கலாம், அந்த மண்ணில் தானியம் போடலாம், சிறுதானியம் போடலாம், இல்லைன்னா பணப்பயிர்கள் போடலாம். பணப்பயிர்கள்னா கிராஷ் கிராப்னு சொல்லுவாங்க. சுகர் கேன், காட்டன்லாம் கிராஷ் கிராப்ஸ் வரும். சிறுதானியங்கள் அப்படின்னா இந்த திணை, சாமை, குதிரைவெளி, இந்த இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த அந்த வகைகள் வரும். நெக்ஸ்ட் கிராப்ஸ், மேஜர் கிராப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, ராகி, திணை, மக்காச்சோளம், இந்த இந்த கேட்டகரி கீழெல்லாம் வரும். அதே மாதிரி இதுல இந்த ஸ்கீம் கீழே லோன் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, கிராப் இன்சூரன்ஸ், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், கடன் உதவி, பயிர் காப்பீடு மற்றும் பூச்சி மேலாண்மை பத்தி அவேர்னஸ் கொடுப்பாங்க இந்த ஸ்கீம் கீழே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் தாய் மாணவர் ஸ்கீம். இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். இதை வந்து லான்ச் பண்ணது போன பட்ஜெட்ல சொன்னாங்க, பட் அந்த அளவுக்கு செயலாக்கத்துக்கு வரல. பட் இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா, வறுமை ஒழிப்பு திட்டம் மற்றும் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. பினான்சியலி அன்ஸ்டேபிள், ஸோ பொருளாதார அடிப்படையில நிலையற்ற குடிமக்களுக்கு கொடுக்குற ஒரு ஸ்கீம் இது. ஆக்சுவலா எதுக்காகனா, வறுமை ஒழிப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற ஒரு சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் தான் இந்த தாய் மாணவர் ஸ்கீம். காசு கொடுப்பாங்க, பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க ஏழை ஏழை டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக கொடுக்குற ஒரு ஸ்கீம். இது பர்டிகுலர் என்ன பண்ணுவோம்னா, டு ரெடியூஸ் பாவர்ட்டி இந்த தமிழ்நாடு, வறுமையை ஒழிக்கிறதுக்காக. இதனால வந்து டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ஃபேமிலிஸ், 5 லட்சம் புவர் ஃபேமிலிஸை முன்னேற்றுறதுக்காக கொண்டு வர ஒரு ஸ்கீம்.
இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன். முக்காவாசி இந்த மாதிரி ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு தான் கொடுப்பாங்க. இருவுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 ஸ்கீம், 48 ஸ்கீம் சொல்லுவாங்க. ஸ்கீம் 48ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா 48 மணி நேரத்துக்குள்ள உயிரை காப்பாத்துறதுக்கான ஒரு ஸ்கீம். யாருக்கு கொடுப்பாங்க அது என்னென்ன ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 381 டைப் ஆஃப் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர்ஸ். அப்படின்னா என்னன்னா கிட்டத்தட்ட வந்து 89 ஒன் செகண்ட் இருங்க. ஓகே, 1,00,000 மதிப்பு உள்ள 81 உயிர் காக்கும் அறுவை சிகிச்சைகளை வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 81 ஆப்ரேஷன்ஸ், ஸ்டிச்சிங் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸை வந்து 81 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது எவ்வளவு வருது அப்படின்னா 1,00,000 rupees, 1,00,000 ரூபாய். யாருக்காக கொடுக்குறேன்னா ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ். ஸோ எங்கேயோ போய் நான் இடிச்சு கீழே விழுந்துட்டேன், எனக்கு வந்து உடனே எமர்ஜென்சி தேவை, ஆர் மெடிக்கல் எய்டு தேவை, ஃபர்ஸ்ட் எய்ட் தேவை அப்படின்னா 48 நேரத்துக்குள்ள 48 ஹவர்ஸ்க்குள்ள இந்த இந்த அடிப்பட்ட நபர்களுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்கீம் கீழே கிளைம் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் பேஸ்ட் ஸ்கீம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன்ஸ் மட்டும் இல்லாம மெடிக்கல் பில்ஸ், மெடிக்கல் பில்ஸ் அப்படின்னா இப்போ பார்மசியில வந்து மாத்திரை வாங்கணும், ஆர் இன்ஜெக்ஷன் வாங்கணும், அந்த மாதிரி லேப் பேஸ்டு சர்வீசஸையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து 609 கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற 609 பிரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெண்டுத்துலையுமே அதை ப்ரொவைட் பண்றாங்க. இது எங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மேல்மருவத்தூர்ல வந்து அதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வச்சு கேட்பாங்க, இல்ல ரீஜனை வச்சு கேட்பாங்க. ஸோ கவர்மெண்ட் எதெல்லாம் பண்ணுதுன்னா மெடிக்கல் பில்ஸ் ஆஃப் ஆல் ஆக்சிடென்டல் விக்டிம்ஸ் வித்தின் 48 hours ஆஃப் த ஆக்சிடென்ட். அதே மாதிரி மெடிக்கல் கேர் சர்வீசஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா 204 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் 405 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர் ஆகும். இதான் 609 ஹாஸ்பிட்டல்ஸ் கவர் பண்ணுது. இது வந்து இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மட்டும் இல்லாம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹைவேஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டோடையும் சேர்ந்து செயல்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் மிட் டே மீல் ஸ்கீம். மிட் டே மீல் ஸ்கீம் உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்கீம் என்ன அப்படின்ற மாதிரி. இதை பத்தி நான் இன் டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம செகண்ட் டாபிக்ல போயிடலாம். இதை ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மிட் டே மீல் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. அதே மாதிரி இந்த ஹிஸ்டரியை ஒரு வாட்டி பார்த்தல. இது வந்து ஃபர்ஸ்ட் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா சென்னையில கொண்டு வந்திருப்பாங்க. 1920ல வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் வந்து சென்னையில கொண்டு வந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல 1008ல கொண்டு வந்திருப்பாங்க கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல. ஸோ 1962ல அதே ஸ்கீமை வந்து காமராஜர் வந்து லான்ச் பண்றாரு. அவரோட ஆம்பிஷன் என்னன்னா ஸ்கூல் என்ரோல்மெண்ட். ஸோ சாப்பாடு போட்டாவது பசங்க வந்து படிப்பாங்கன்னு சொல்லி ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டுக்காக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பயங்கரமா ரெடியூஸ் பண்ணியிருக்கும். எதை ரெடியூஸ் பண்ணியிருக்குன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட். இப்போ சாப்பாடு போடுறாங்க, வீட்டுல என்னால சாப்பாடு போட முடியல, அட்லீஸ்ட் சாப்பாட்டுக்காக நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லி அப்படி படிச்சு மேலே வந்தவங்க தான். அதுதான் தமிழ்நாடு வந்து ஒரு சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமா இருந்த ஒரு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆனதால என்டையர் இந்தியாலையும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. நியூட்ரிஷனஸ் மீல் ஸ்கீம் சொல்லியிருப்பாங்க, லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த என்டையர் நேஷனுக்கு 15th August 1995ல வந்து என்டையர் நேஷன்லயும் அதை லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஸோ இந்தியாவோட உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா 2001ல இது எல்லா ஸ்டேட்ஸ்லயும் கொண்டு வரணும், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 2001ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் இதோட மைல் ஸ்டோன்ஸ். ஸோ இது வந்து அப்புறம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், மதிய உணவு திட்டத்துக்கு கீழே உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கீழே சேர்த்துட்டாங்க இந்த ஸ்கீமை. இதை வந்து 2021ல பிஎன் போஷான் அபியான் சொல்லி மாத்துறாங்க, அபியான் அப்படின்னு. இதை கூட கேள்வி கேட்கலாம், எந்த ஒரு தமிழகத்து ஒரு திட்டத்தை மத்திய அரசு வந்து பிஎன் போஷான் அபியான் கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். முன்னாடி மீதி இருக்கிற டாபிக் தான். மீதி இருக்க 10 இயர்ஸ் ஒரு ஸ்கீம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இல்ல தமிழ்நாடு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஸ்கீம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மூணாவது வந்து உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி ஃபண்டிங் கொடுக்குறாங்க. இல்லைன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க, இல்ல நித்தி ஆயோக் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்தந்த ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ஸ். ஸோ ஒரு 2 to 3 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே தவமா உட்காந்து படிக்க தேவையில்லை. ரெண்டாவது கடைசி டாபிக்
இம்பாக்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ நலத்திட்டங்கள் மற்றும் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளின் தாக்கம் நடப்பு திட்டங்கள் எடுத்து பார்க்கலாம். அதோட டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால இங்க என்ன தாக்கம் இருக்கு, தமிழகத்துல என்ன தாக்கம் இருக்கு, தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்னால இங்க என்ன இம்பாக்ட் ஆயிருக்குன்றதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்காக தான், நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்காக தான். இதுதான் டிபிஎஸ்பியோட மெயின் பிரின்சிபல், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அவர் அரசு நேரடி நெறிமுறைகள் 35ல இருந்து 51 வரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதோட முக்கியமான விஷயமே என்னன்னா இந்தியாவில ஒரு நல்லாட்சி அமையணுன்றதுக்காக தான். ஸோ எல்லா டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டுமே வெல்ஃபேர் ஸ்டேட் கிடையாது. பட் இந்தியாவோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து நல்லாட்சி கொடுக்கணும், மக்கள் நல்லா அரசு கொடுக்கணும், வெல்ஃபேர் ஸ்டேட் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டிபிஎஸ்பி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டார் இது கொண்டு வருது. ஏன்னா அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல நியூட்ரிஷனை கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு ஆர்டிகல்ல. சில ஆர்டிகல்ல 2 ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமா ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சில ஆர்டிகல்ல எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியில இருக்கு, அதாவது ஸ்டேட்டஸ் ஈக்வாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டியில நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்கு, அதெல்லாம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டிபிஎஸ்பி தான் பேஸ் இது எல்லாத்துக்குமே. ஸோ அதை இந்த ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால என்னென்னலாம் தமிழகத்தில் ஆயிருக்குன்றது அந்த செகண்ட் டாபிக். இதை மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியம் இந்த டாபிக். இன்கேஸ் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுறாங்க, இல்லை குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பட் உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்கலாம்னா, ஏதாவது ஒரு ஸ்கீம் எடுத்துருவாங்க, மிட் டே மீல் ஸ்கீம் எடுத்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, மிட் டே மீல் ஸ்கீம் வந்ததுனால சோஷியல் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆர் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்னு கேட்பாங்க. ஒரு ஸ்கீமை எடுத்து இதனால இது ஆயிருக்கு, இல்லைன்னா சீஃப் மினிஸ்டரோட காலை உணவு திட்டத்தினால என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. அதாவது குழந்தைகள் ஸ்கூலுக்கு வராம இருக்கிறத தவிர்த்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்தின் மூலமா ஸ்கூல்ல டிராப் அவுட், அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகாம இருப்பாங்க, உயர்கல்வி படிக்காம இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் உயர்கல்வி படிக்கிறாங்க, அந்த ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. லைஃப் ஆஃப் ஒரு ஒரு மனுஷனோட ஒரு ஹியூமன் பீயிங்கோட வாழ்க்கை தரம் மாறி இருக்கு அப்படின்னா நிறைய இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டா தான் கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்ததுனால என்னென்னலாம் இம்பாக்ட் அதான் நான் பார்ப்போம். ஜென்ரலா ஒரு ஸ்கீமை வச்சு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபர்தரா ஒரு ஸ்கீமுக்கும் இம்பாக்ட் உங்களுக்கே தெரியும். சில ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க, எண்ணும் எழுத்தும், அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரி ஸ்கீம்லாம் கொண்டு வந்தப்போ இந்த ஸ்கீமோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு. கொரோனா டைம்ல ஸ்கூலுக்கே போகாம வீட்லயே ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்றப்போ அந்த காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ், ஸோ மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸா இருக்கட்டும், நம்பர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வளரல. பட் அதனால இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், இந்த மாதிரி ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்ததுனால அது இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா, அதுதான் இந்த இம்பாக்ட். ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் த டெவலப்மெண்ட் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் த நேஷன். டெவலப்மெண்ட் அப்படின்னாலே, வளர்ச்சி அப்படின்னால 3 விதமான வளர்ச்சி இருக்கு. முன்னாடி நான் கிளாஸஸ்ல சொன்ன மாதிரி தான், சோஷியல் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். இங்க என்வரன்மெண்டல் சேலஞ்சஸும் தனியா இருக்கு. பொருளாதார அடிப்படையில முன்னேற்றம், அதே மாதிரி சமூக ரீதியில முன்னேற்றம், அதே மாதிரி அரசியல் ரீதியில முன்னேற்றம். பொருளாதார ரீதியில் இருக்கிற முன்னேற்றம் தான் ரொம்ப முக்கியமான முன்னேற்றம். அந்த பிரச்சனை, காசு பிரச்சனை தான் இந்தியாவில பல பேருக்கு பிரச்சனை. 90% இந்தியாவில இருக்கிற மக்களுக்கு, ஈவன் பணக்காரங்களுக்கே அந்த பிரச்சனை அதுதான். லோன் வாங்கியிருக்கேன், என்னால் அடைக்க முடியல, 100 கோடி ரூபாய் என்கிட்ட லோன் இருக்கு, ஆனா அது என்னால் அடைக்க முடியலன்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த இருக்கிற பிரச்சனை தான். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்தாலே மோஸ்ட்லி மற்ற எல்லாத்துலயுமே ஸ்டேபிள் ஆயிடும். ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இல்லாதனால பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதை அட்ரஸ் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பாவர்ட்டி எலிவேஷன், மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் சோஷியல் இஷ்யூஸ். ஸோ சமூக பிரச்சனையை சால்வ் பண்றது, அட்ரஸிங் த சோஷியல் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் என்னன்னா பாவர்ட்டி எலிவேஷன். ஸோ ஒருத்தனை படிக்க வாடான்னு கூப்பிடுறோம், படிக்க ஏன் வரமாட்டானா, அவன் ஏழ்மையில இருக்கான், எனக்கு சோறுவே வழி இல்லை, ஏன் படிக்க வரணும்னு கேட்கறாங்க. அதனாலதான் காமராஜர் நான் இங்க சோறு போடுறேன் படி அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சாப்பாடு வந்ததுனால அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாறி இருக்கு. இதுதான் அந்த பிஹேவியரியல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கும். ஆக்சுவலா இப்போ முட்டை போடுறதுனால நீ கம்பல்சரி அந்த ஸ்கூலுக்கு போகப்படி, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டு ரெடியூஸ் பாவர்ட்டி. ஸோ இந்த சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னாலே பாவர்ட்டி எலிவேஷன், வறுமை ஒழிப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்காக கொண்டு வர்றது தான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ரெடியூஸ் பாவர்ட்டி அண்ட் இம்ப்ரூவிங் த லிவிங் ஸ்டாண்டர்ட், வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது பர்டிகுலரா இல்லாத மக்கள் இருக்கு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்.
ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் அவங்க மானியமோ காசோ இல்ல ஸ்காலர்ஷிப்போ கொடுத்தா அதனால அவங்க வாழ்வாதாரம் முன்னேறும், அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், நம்மளாலையும் பண்ண முடியும், நம்மளாலையும் வாழ முடியும், நம்மளாலையும் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சப்சிடைஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ பிடிஎஸ் ஷாப் கொடுக்குறாங்க, ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க இல்லையா, மானியத்தோட கொடுக்குறாங்க இல்லையா, கேரோசின்ல மற்ற இதெல்லாம் அது எல்லாமே அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக கொண்டு வருது. நெக்ஸ்ட் ஹெல்த் கேர். இப்போ ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. அம்மா காப்பீடு திட்டம், கலைஞர் காப்பீடு திட்டம் சொல்லி நிறைய காப்பீடு திட்டம் கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போறோம் ஆப்ரேஷனுக்காக, அவன் 10 லட்ச ரூபா சொல்றான் கடைசியா பில்லுன்னு வரப்போ, அதை என்னால ஒரு சாதா மனுஷனால அந்த 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 10 லட்ச ரூபாய காசு கட்ட முடியாது. எங்கெங்கயோ போய் கேட்குறாங்க, 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தான் கிடைக்குது. அதை வந்து இப்போ கவர்மெண்டே ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து மாசம் மாசம் நீங்க கட்டினா போதும் அப்படின்றப்போ அந்த இன்சூரன்ஸை வச்சு கிளைம் பண்ணி கவர்மெண்ட் வந்து பே பண்ணிடும் அதுக்கு இன்சூரன்ஸ் நீங்க கிளைமை வச்சு. இந்த மாதிரி ஹெல்த் கேர் சர்வீசஸா இருக்கட்டும், பப்ளிக் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அதே மாதிரி ஃப்ரீயா இப்போ இந்த நிறைய ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்கீம் கீழே கவர் பண்றதா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன். இதுல இப்போ மற்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் எஜுகேஷன் மட்டும்தான் இருக்கு, நம்ம ஊர்ல எஜுகேஷன் டெவலப்மெண்ட் வந்துருச்சு. இதை தாண்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பர்டிகுலரா வந்து திறன் மேம்பாட்டையும் ஊக்குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட சேர்ந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷனை கொடுத்தாச்சு, ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்தாச்சு, பட் அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி கூட கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அதுதான் அந்த நான் முதல்வன் ஸ்கீம். அதுதான் அந்த நான் முதல்வன் ஸ்கீம். ஸோ எந்த ஸ்கீமை நீங்க படிச்சாலும் அதோட இம்பாக்ட் என்ன, இம்பாக்ட்னா அதோட தாக்கம் தமிழகத்தில் எப்படி இருக்குன்ற மாதிரி கனெக்ட் பண்ணி படிங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு ஸ்கீமை பார்த்து இந்த மாதிரிதான் நடக்கும், இந்த மாதிரிதான் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு ஸ்கீம் கொடுத்துட்டு அதோட இம்பாக்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லி ஏ பி சி டி அது மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்கீம் எடுத்துக்கோங்க, கலைஞர் கனவு இலவ திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கீம்னால அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்பாங்க. குடிசையே இல்லாத தமிழகம் பை 2030, இதுதான் அந்த ஸ்கீமோட இம்பாக்ட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதோட தாக்கம் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்டா அந்த மாதிரி தான் கேட்கலாம். அண்ட் ஒரே நாள்ல ஃபுல்லா கண்டென்ட்டையும் திரும்பி உங்களுக்கு கத்துறது கஷ்டம். அதனால நான் மெட்டீரியலை ஷேர் பண்றேன், உங்களுக்கு எப்படி படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பகுதியை மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டியில இப்போ குடியரசு துணைத் தலைவரை படிச்சா கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். பட் இதுல ஸ்கீம்ஸ் வந்து இப்போ 40 ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 40 ஸ்கீமோட இயரு, லான்ச் பிளேஸு அண்ட் டார்கெட் இயரு, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, அப்ஜெக்டிவ் என்ன, இவ்வளவு தெரிஞ்சுட்டா போதும். எல்லா ஸ்கீமையும் டீட்டெயிலா படிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இதுல 2ல இருந்து ஒரு 3 கேள்வி வருதுன்னா அதுல 2 கேள்வியை கண்டிப்பா நீங்க போட்டிருப்பீங்க. ஏன்னா ரிப்பீட்டடா நியூஸ் பேப்பர்ஸ் பிலிம்ஸ்ல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க, போட்டிருப்பீங்க. மீதி வந்து ஒரு கொஸ்டின் தப்பு ஆகுறது இயல்பு தான். அந்த ஒரு கொஸ்டினையும் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஸ்கீம்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் ஏஜ் எல்லாம் படிச்சுட்டு போனாலே உங்களால கவர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச்.